ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ நேயர்களே அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இதேபோல் எதிர்கால ஜோதிட கணிப்புகளை நீங்கள் தவறிடாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி மறக்காமல் உங்கள் திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மதிப்பிற்குரிய துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய கிரகநிலைகள் மற்றும் பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக தீராத வினைகளை தீர்க்கும் அந்த ஆறுமுக பெருமானை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு நாம் பதிவிற்குள் நுழையலாம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. நம்மை எப்போதும் அரணாக காக்கும் முருகப்பெருமானின் அருளால் இனிவரும் காலங்கள் உங்களுக்கு சுபிட்சமாக அமையப்போகிறது. மங்களங்கள் பெருகும், நல்ல மாற்றங்கள் மட்டுமே உங்கள் கதவை தட்டும் என்பதில் ஐயமில்லை. துலாம் ராசியினரின் ஆளுமை மற்றும் வாழ்க்கை முறை. பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்வார்கள். எதற்கும் அஞ்சாத கம்பீரமான தோற்றமும் ஆளுமையும் இவர்களின் பிறவிக்குணம். இவர்களுடைய முன்னேற்றம் என்பது மிக எளிதாக கிடைத்து விடுவதில்லை. பல போராட்டங்களையும் கடுமையான சோதனைகளையும் கடந்த பின்னரே இவர்கள் வெற்றிக்கனியை சுவைக்கிறார்கள். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு தெளிவான திட்டமிடல் இவர்களிடம் இருக்கும். தன் சொந்த வாழ்க்கையில் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அதை ஒரு பொருட்டாக கருதாமல் முகம் சுளிக்காமல் எதிர்கொள்வார்கள். ஆனால் தங்களை சார்ந்தவர்களுக்கோ அல்லது உற்றார் உறவினர்களுக்கோ ஒரு சிறு கஷ்டம் என்றால் முதல் ஆளாக நின்று உதவிக்கரம் நீட்டுவதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே. சுக்கிரன் மற்றும் சனியின் ராஜ சேர்க்கை. தற்போது நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சி துலாம் ராசியினருக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறது. குறிப்பாக சுக்கிரன் உச்சம் பெற்று சனி பகவானுடன் இணைவதால் ஒரு வலிமையான ராஜயோகம் உருவாகிறது. இந்த சேர்க்கையானது மகாலட்சியும் ஈஸ்வரனும் ஒன்றிணைந்த போன்ற ஒரு மகத்தான நிகழ்வாகும். பொருளாதார நிலை. நிதி நிலையில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் உண்டாகும். முடங்கி கிடந்த வரவுகள் கைக்கு வந்து சேரும். சொத்து சேர்க்கை. புதிய சொகுசு வாகனங்கள் வாங்குதல், பூமி அல்லது வீடு போன்ற சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் கைகூடி வரும். ஆசைகள் நிறைவேறும். நீண்ட நாட்களாக உங்கள் மனதில் புதைந்து கிடந்த லட்சியங்கள் மற்றும் ஆசைகள் இந்த 25 நாட்களில் நிறைவேறத் தொடங்கும். உங்கள் ஜாதகத்தில் தசாபுக்தி சாதகமாக இருந்தால் இந்த ராஜயோகம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும் அளவிற்கு நன்மைகளை தரும். அதே சமயம் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தால் சில கடன் சிக்கல்கள் அல்லது தேவையற்ற பகைகள் தோன்றலாம். அதற்கு முறையான ஜாதக பரிசோதனை செய்து கொள்வது சிறந்தது. குடும்பம் மற்றும் சமூக உறவுகள். இந்த கிரக மாற்றத்தின் விளைவாக குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கும். குறிப்பாக சகோதர உறவுகள் மற்றும் தாய்மாமன் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மறையும். திருமண தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் கைகூடும். புத்திர பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். பிரிந்திருந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களை தேடி வந்து உறவை புதுப்பித்துக் கொள்வார்கள். தொழில் மற்றும் வேலையில் மாற்றங்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த காலம். உங்கள் தகுதிக்கும் கல்விக்கும் ஏற்றவாறு கௌரவமான வேலை அமையும். பதவி உயர்வு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்க 100% வாய்ப்பு உள்ளது. வெளிநாட்டு யோகம். அயல் நாடுகளில் பணிபுரிய விரும்புபவர்களின் கனவு நனவாகும். சுய தொழில். சொந்தமாக தொழில் தொடங்க திட்டமிடுபவர்களுக்கு இதுவே சரியான தருணம். குறிப்பாக ரியல் எஸ்டேட், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கமிஷன் ஏஜென்சி தொழில்கள் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கொளிக்கும். நட்சத்திர வாரியான பலன்கள். சித்திரை 3ஆம் 4ஆம் பாதங்கள். இந்த மாதம் நீங்கள் எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்பி புதிய முதலீடுகளில் இறங்க வேண்டாம். சிறு சிறு பணிச்சுமைகள் இருந்தாலும் உங்களது விடாமுயற்சியால் அவற்றை தகர்த்து முன்னேறுவீர்கள். உங்கள் வாழ்க்கை வசதிகள் உயர்ந்து ஒரு சொர்க்கமான சூழல் உருவாகும். சுவாதி. குடும்ப உறவுகளுடன் சிறு சிறு விவாதங்கள் வந்து போகலாம். கணவன் மனைவி இடையே புரிதல் அவசியம். பிள்ளைகளின் போக்கு சில நேரங்களில் கவலையை தந்தாலும் பொறுமையை கையாளுங்கள். இழுபறியில் இருந்த அரசு காரியங்கள் இப்போது வெற்றிகரமாக முடியும். பணப்புழக்கம் சீராக அமையும். விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள். பிறருக்கு ஜாமீன் கொடுப்பதையோ அல்லது உதவி செய்வதையோ சற்று தவிர்க்கவும். மாணவர்கள் கல்வியில் அபாரமான முன்னேற்றத்தை காண்பார்கள். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். குலதெய்வ வழிபாடு உங்கள் தடைகளை தவிர்க்கும். கிரக நிலவரங்களின் தொகுப்பு. தற்போதைய கோச்சாரப்படி சுகஸ்தானத்தில் 4ஆம் வீடு சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் அமர்ந்துள்ளார்கள். இது சுகபோக வாழ்வை தரும். பஞ்சமஸ்தானத்தில் புதன், சனி மற்றும் ராகுவின் அமர்வு அறிவாற்றலையும் திடீர் மாற்றங்களையும் தரும். பாக்கியஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்து உங்கள் அதிர்ஷ்டத்தை உறுதி செய்கிறார்கள்.
வாழ்வே கஷ்டமாக இருக்கிறது என்று சோர்வடைந்திருப்பவர்களுக்கு விதியின் சக்கரம் இப்போது சாதகமாக சுழலத் தொடங்கியுள்ளது. இதுநாள் வரை உங்கள் அருமையை புரியாத பெற்றோரோ அல்லது உறவினர்களோ கூட உங்கள் வளர்ச்சியைக் கண்டு வியந்து பாராட்டுவார்கள். எளிய பரிகாரம்: உங்கள் வாழ்வில் இருக்கும் தடைகள் விலகி நன்மைகள் தடையின்றி தொடர இந்த எளிய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அன்றாடம் உங்கள் வீட்டின் அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று 6 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். உங்கள் குறைகளை அந்த வேலனிடம் முறையிடுங்கள். உங்கள் துயரங்கள் அனைத்தும் பனி போல விலகி ஒளிமயமான எதிர்காலம் பிறக்கும். துலாம் ராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் இடமாகும். இது சமநிலை மற்றும் உறவுகளை குறிக்கும் ராசி என்பதால் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆளுமையில் சில முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களுக்கான கூடுதல் ரகசிய பலன்கள்: ஆளுமை மற்றும் தோற்றப்பொழிவு. சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் என்பதால் அவர் உச்சம் பெறுவது உங்கள் முகத்தில் ஒரு புதிய தேஜஸையும் பொலிவையும் தரும். இதுவரை இருந்த உடல் சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கும். மற்றவர்களை எளிதில் கவரக்கூடிய வாக்கு வன்மை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுய பராமரிப்பு விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். 8ஆம் இடத்து அதிபதி தரும் திடீர் யோகம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 1 மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதி. அவர் 8இல் அல்லது மறைமுகமான சுபத்துவ நிலையில் இருக்கும்போது புதையல் போன்ற வரவு. எதிர்பாராத உயில் சொத்துக்கள், இன்சூரன்ஸ், முதிர்வு தொகை அல்லது பழைய முதலீடுகள் மூலம் திடீர் பணவரவு உண்டாகும். ஆராய்ச்சி திறன்: எதையும் ஆழமாக சிந்திக்கும் திறன் கூடும். மறைமுகமான எதிரிகள் யார் என்பதை இனம் கண்டு அவர்களை வீழ்த்துவீர்கள். சனி பகவான் சசயோகம் போன்ற அமைப்பு. சனி பகவான் துலாம் ராசிக்கு யோகக்காரர். 4ஆம் மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதி. அவர் வலுவாக இருப்பதால் பூர்வீக சொத்து, பல ஆண்டுகளாக இழுபறியில் இருந்த பூர்வீக சொத்து தகராறுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பிள்ளைகளின் வளர்ச்சி: உங்கள் பிள்ளைகளின் கல்வி அல்லது வேலைவாய்ப்பில் இருந்த தடைகள் நீங்கி அவர்கள் மூலம் உங்களுக்கு பெருமை சேரும். துறை சார்ந்த கூடுதல் தகவல்கள்: அரசு ஊழியர்கள், மேலதிகாரிகளின் பாராட்டு மற்றும் செல்வாக்கு உயரும். கலைத்துறை: இசை, ஓவியம், சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழில் முனைவோர்: புதிய கிளைகளை தொடங்கவோ அல்லது தொழிலை விரிவுபடுத்தவோ கடன் உதவி எளிதாக கிடைக்கும். மாணவர்கள்: உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் முயற்சி 100% கைகூடும். கவனிக்க வேண்டிய எச்சரிக்கைகள்: ராகு கேதுகளின் நிலைப்பாட்டை பொறுத்த சில விஷயங்களில் நிதானம் தேவை. உணவு கட்டுப்பாடு: சுக்கிரன் வலுவாக இருப்பதால் இனிப்பு மற்றும் எண்ணெய் பலகாரங்கள் மீது ஆர்வம் கூடும். இது சர்க்கரை அளவு அல்லது செரிமான பிரச்சனையை தரலாம். வீண் விவாதம்: 7ஆம் இடத்தில் கிரகங்களின் பார்வை விழும்போது வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். விட்டு கொடுத்தவர் கெட்டுப்போவதில்லை என்ற பழமொழியை பின்பற்றவும். ஆன்மீக பலம்: இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். குறிப்பாக நீர்நிலைகள், ஆன்மீக தலங்களுக்கு, திருச்செந்தூர் போன்ற இடங்கள் மற்றும் செல்வது உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து நேர்மறை ஆற்றலை, பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்கும். முக்கிய குறிப்பு: உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கும் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் மேலே சொன்ன பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.